தெலுங்கானா ஆதரவு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி மற்றும் உஸ்மான் பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட பந்த் காரணமாக ஹைதராபாத் மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஆந்திராவில் தொடர்ந்து தனி தெலுங்கானா கோரிக்கை வலுத்து வருகிறது. தனி தெலுங்கானாவை வலியுறுத்தி வெள்ளிக்கிழமையன்று நடந்த சட்டசபை முற்றுகை போராட்டத்தில் போலீஸ் தடியடி, கைது நடவடிக்கைகளும், சட்டசபை கட்டடத்தில் ஏறி நின்று எம்எல்ஏக்கள் விடுத்த தற்கொலை மிரட்டலும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட தெலுங்கானா ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி மற்றும் உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் சனிக்கிழமையன்று வேலை நிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தனர். கைது செய்யப்பட்டவர்களை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் என்று தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர் ராவ் வலியுறுத்தியுள்ளார். பந்த் போராட்டம் காரணமாக ஹைதராபாத் மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் பேருந்து மற்றும் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பெரும்பாலான பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தன. அதேபோல வணிக நிறுவனங்கள், சினிமா தியேட்டர்களும் செயல்படவில்லை.